எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவே முக்கியமான விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். சற்று முன் பார்த்தீங்கன்னா பார்த்திபன் அவர்கள் தளபதி விஜய் மனைவி சங்கீதா குறித்து சில முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. இது இப்போ சமூக வலைத்தளங்களில் மிக பெருமளவுக்கு வைரலாக பரபரப்பாக போயிட்டுருக்கு. அது என்ன விஷயம் அப்படிங்கிறதை பற்றி நம்ம முதல்ல தெரிந்து கொள்ளலாம். நம்ம இரண்டாவது தெரிந்து கொள்ள போகிற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த்ரிஷா அவர்கள் பல திடுக்கும் விஷயத்தை பார்த்திபனை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. இது மிக பெருமளவுக்கு பேரதிர்ச்சி சமூக வலைத்தளங்களில் ஏற்படுத்தியிருக்கு. அது என்ன விஷயம் அப்படிங்கிறதை பற்றி இரண்டாவதாக தெரிந்து கொண்டு கடைசியாக நம்ம தெரிந்து கொள்ள போகிற அந்த அதிர்ச்சிகரமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்கள் இந்த விஷயத்தை பற்றி சில முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்காரு. இது இப்போ சமூக வலைத்தளங்களில் மிக பெருமளவுக்கு வைரலாக போயிட்டுருக்கு. நேயர்களே, இப்படி அடுத்து பார்த்தீங்கன்னா பல முக்கியமான விஷயங்களை இந்த வீடியோ முழுக்கவே நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். அதனால் வீடியோக்குள்ளே கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை முழுக்க பாருங்கள். வாங்க வீடியோவுக்குள்ளே போவோம். நேயர்களே, இப்போ நம்முடைய தமிழகம் முழுக்கவே ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, கடந்த ஒரு மாத காலங்களாக 3 விஷயங்கள் தொடர்ந்து பரபரப்பாக போயிட்டுருக்கு. முதல் பரபரப்பான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஆரம்பித்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் மனைவி சங்கீதா அவர்கள் அப்ளை பண்ண டைவர்ஸ் நியூஸ். இது மிக பெருமளவுக்கு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தினுச்சு. அடுத்து இரண்டாவது பரபரப்பான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜயும் த்ரிஷா அவர்களும் இருவரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு திருமணத்தை அட்டன் பண்ணாங்க. இது இரண்டாவது பரபரப்பை ஏற்படுத்தினுச்சு. அடுத்தது மூன்றாவது பரபரப்பை எது ஏற்படுத்தினுச்சு அப்படின்னு பார்த்தா, மூன்றாவது பரபரப்பை ஏற்படுத்தின விஷயம் தற்போது பார்த்திபன் அவர்கள் ஒரு போட்டோவை பார்த்து த்ரிஷா அவர்களை ரொம்பவே தரக்குறைவாக பேசியிருப்பார். இது அடுத்து பரபரப்பாக இருக்கிற விஷயம். இப்படி நேயர்களே, அப்போ நம்முடைய தமிழகம் முழுக்கவே என்ன பரபரப்பாக பேசப்பட்டு இருக்குது, தளபதி விஜய் அவர்களை பற்றி தான் எல்லாருமே பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கிறது ஊரறிந்த உண்மை, உலகறிந்த உண்மை. இப்படி இருக்கிறப்ப பார்த்திபன் அவர்கள் எதனால் இப்படி பேசினார், அவர் பேசினதற்குள்ளே ஏதாவது உள்ளர்த்தம் இருக்கா, இல்லை வெகுளியாக பேசினாரா, சும்மா எதிர்ச்சியாக பேசினாரா அப்படின்னு பார்த்தா, இதை பற்றின ஒரு முக்கியமான அதிர்ச்சிகரமான விஷயம் தற்போது வெளியே வந்திருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்த்திபன் அவர்கள் இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை எதர்ச்சியாவோ தெரியாமையோ தற்செயலாவோ பேசலை அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான உண்மை வெளியாகியிருக்கு. பார்த்திபன் அவர்கள் தெரிந்தே தான் பேசியுள்ளார் அப்படிங்கிற விஷயம் வெளியாகியிருக்கு. அதாவது நேயர்களே, பார்த்திபன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த்ரிஷாவுடைய ஃபோட்டோவை பார்த்தோடனே குந்தவை நீங்கள் வீட்டிலேயே குந்த வச்சுருக்கலாம், வெளியே வந்திருக்காமல் இருந்தால் பெரிய பிரச்சனைலாம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பல பேர் இந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை எதர்ச்சியாக வந்திருக்குமோ அப்படின்னு நினைக்கிறாங்க. நேயர்களே, அதுதான் கிடையாது. இது குறித்து த்ரிஷா அவர்களே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த ஒரு ஆர்கனைசேஷன் நடத்துகிறவங்ககிட்ட நான் கேட்டேன், பர்சனலாக கேட்டேன். அவங்க பார்த்திபன் அவர்கள் ஏதாவது ரெக்வஸ்ட் பண்ணி என்னுடைய ஃபோட்டோவை கடைசி நேரத்தில் ஆட் பண்ண சொல்லியிருக்காரு. அப்படி ஆட் பண்ணி அந்த ஒரு ஃபோட்டோ பார்த்து இவர் கமெண்ட் அடிச்சிருக்காரு. இப்படியெல்லாம் பண்ணி இவருக்கு என்னத்த சந்தோஷம் வரப்போகுது? மைக்கு பிடிச்சி பேசினவெல்லாம் அறிவாளி கிடையாது. ஒருத்தனை பற்றி கருத்து சொன்னானா அது இன்னொருத்தனை பற்றி சொல்கிறது கிடையாது. அவனை பற்றியே சொல்லிக்கிறான். இப்படி த்ரிஷா அவர்கள் அடிக்கடுக்கான அதிர்ச்சிகரமான பல விஷயங்களை பற்றி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்படிலாம் இருக்கும்போது நேயர்களே, பார்த்திபன் அவர்கள் தற்போது பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை இதற்கு முன்னாடி சொன்ன விஷயம் தற்போது மிக பெரும் அளவுக்கு வைரலாக போயிட்டுருக்கு. அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் மனைவி குறித்து பார்த்திபன் அவர்கள் சொன்னதா ஒரு குறிப்பிட்ட தகவல் வைரலாக போயிட்டுருக்கு. அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் மற்றும் சங்கீதா அவர்கள் இருவரும் டைவர்ஸ் பண்ண நியூஸ் தெரிந்த உடனே பார்த்திபன் அவர்கள் அதிர்ந்து போய்விட்டாராம். அவர் த்ரிஷாவை பற்றி என்னதான் இப்படி கமெண்ட் அடிச்சிருந்தாலும் அந்த ஒரு குறிப்பிட்ட தகவலில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதாவும் தளபதி விஜய் அவர்களும் பிரிந்தது பார்த்திபன் அவர்களுக்கு மிக பெரும் அளவுக்கு அதிர்ச்சிகரமாக இருந்திருக்கான். ஏன்னா பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களும் சங்கீதா அவர்களும் பார்த்திபனும் பார்த்தீங்கன்னா நல்ல நெருங்கிய நண்பர்களாம். இத்தனைக்கும் சங்கீதா அவர்களோட சில முறை பார்த்திபன் அவர்கள் பேசி இருக்கிறாராம். அதனால் இந்த ஒரு டைவர்ஸ் பற்றி தெரிஞ்ச உடனே
கண்டிப்பாக சங்கீதா அவர்கள் மீது எந்த ஒரு தவறும் இருக்காது. இது என்ன விஷயம் அப்படிங்கிறத பற்றி நாம் முழுக்க தெரிகிற வரைக்கும் எதை பற்றியும் பேசக்கூடாது. சீக்கிரமாக இருவரும் சேர்ந்து வாழணும் அப்படின்னு அவர் நினைக்கிறதா அந்த குறிப்பிட்ட தகவலில் இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா தற்போது மிக பெரும் அளவுக்கு வைரலாக போய்கொண்டு இருக்கிறது. ஓகே நேயர்களே, இப்படி எல்லா விஷயமே வைரலாக போயிட்டு இருக்கிறப்ப ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1000 இருந்தாலும் த்ரிஷா அவர்களை பார்த்து இவங்க சொன்னது 100% தவறு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அதற்கு ஏதாவது மாற்று கருத்து இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா அதை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த்ரிஷா அவர்கள் பார்த்திபன் குறித்து என்ன சொல்லி இருக்கிறாங்க அப்படிங்கிறது அடுத்த முக்கியமான விஷயம். அதை பற்றி சில முக்கியமான வரிகள், சில முக்கியமான பாயிண்ட்ஸ் பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். நாம் தெரிந்து கொள்ள போகிற முதல் முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த்ரிஷா அவர்கள் தெள்ள தெளிவாக உறுதியாக சொல்கிறாங்க, இது எதர்ச்சியாக நடந்தது கிடையாது. பார்த்திபன் அவர்கள் என்னுடைய பெயரை கடைசி நேரத்தில் அங்கே ஆட் பண்ண சொல்லி அவர் அதுக்கு கமெண்ட் அடிச்சிருக்காரு. இது அந்த ஆர்கனைசேஷன் நடத்தினவங்களே என்கிட்ட தற்போது சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரண்டாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க ஒரு கருத்து இன்னொருத்தவங்களை பற்றி சொல்கிறாங்கன்னா அது இன்னொருத்தவங்களை பற்றி எப்படிப்பட்டவங்கன்னு சொல்லாது, அந்த கருத்து அவங்கள பற்றி எப்படிப்பட்டவங்கன்னு சொல்லும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மூன்றாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்ணை கேவலப்படுத்தி நீங்கள் என்னப்பா பண்ண போகிறீங்க, ஒரு பெண்ணை கேவலப்படுத்தி நீங்கள் என்ன கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த விஷயங்கள்லாம் இப்போ சமூக வலைத்தளங்களில் மிக பெரும் அளவுக்கு பரபரப்பாக போயிட்டுருக்கு. ஓகே நேயர்களே, இதெல்லாம் ஒரு புறம் இருக்க தளபதி விஜய் அவர்கள் என்ன முடிவு எடுத்திருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த்ரிஷா அவர்களிடம் பொறுத்திருந்து பார்ப்போம். 1000 இருந்தாலும் ஒரு பெண்ணை ஒரு சபையில் ஒரு மேடையில் ஒரு பெண்ணை அவமானப்படுத்துவது அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத தவறு. எந்த ஒரு பெண்ணையும் யாருமே அவமானப்படுத்தக்கூடாது. அவங்க ஹீரோயினாக இருக்கலாம், செலிப்ரிட்டியாக இருக்கலாம், சாதாரண குடும்பத்து பெண்ணாக இருக்கலாம், அது எதுவுமே முக்கியம் கிடையாது. பெண்ணை அவமானப்படுத்தக்கூடாது. பார்த்திபனை நம்ம பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு தளபதி விஜய் அவர்கள் சொன்னதா ஒரு குறிப்பிட்ட தகவல் மிக பெரும் அளவுக்கு வைரலாக போயிட்டுருக்கு. நேயர்களே, இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது கடைசியாக நம்ம தெரிந்து கொள்ள போகிற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயங்கள்லாம் குறித்து மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1000 இருந்தாலும் பார்த்திபன் அவர்கள் பண்ணது தவறு. அது எப்படி சரியாக ஒரு பெண்ணை த்ரிஷா அவர்களை அங்கே ஆட் பண்ண சொல்லி, அவரே ஆட் பண்ண சொல்லி, அவங்க ஆட் பண்ணல, ஆர்கனைசேஷன் ஆட் பண்ணல, இவங்களே ஆட் பண்ண சொல்லி ரேப்பிட் ஃபயரில் அவங்கள அவமானமும் படுத்திட்டு கடைசீட்டில் ஆடியோ காலில் இது எதர்ச்சியாக நடந்திருக்கு, இதை டெலீட் பண்ணுங்கன்னு நான் போய் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறது தான் எந்த வகையில் நியாயம்? ஒருவேளை இதற்கு பின்னாடியும் அரசியல் சதிகள் இருக்குமோ அப்படின்னு மக்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நேயர்களே, ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்களோ த்ரிஷா அவர்களோ மிக பெரும் அளவுக்கு இந்த விஷயத்தில் மனக்கவலை அடைஞ்சிருக்கிறாங்களாம். ஏன்னா பார்த்திபன் அவர்களை ரொம்ப நாளாக நண்பராக பார்த்த அவங்க தளபதி விஜய் அவர்கள் பார்த்திபனை அவ்வளோ அவருடைய ஸ்பீச்சை ரசித்து கேட்பாராம். அப்படிப்பட்ட பார்த்திபன் தனக்கு எதிராக ஒரு விஷயம் சொல்கிறது அப்படிங்கிறதும் அதைக்கும் மேலே ஒரு பெண்ணை பார்த்து ஒரு மேடையில் இப்படி ஒரு விஷயம் சொல்கிறதும் அவரால் ஏற்றுக்கொள்ளவே முடியலையாம். மிக பெரும் அளவுக்கு கோபத்தில் இருப்பதா ஒரு தகவல் வெளியாகி இருக்குது. உங்களுடைய கருத்துக்கள் என்ன? பார்த்திபன் சொல்கிறது சரியா தவறா? யார் பக்கம் நியாயம் இருக்குது நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி.